ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் ஒரு சூப்பரான பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான முறையில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாணல்ல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு ரத்தம் வந்து வாங்கி வச்சிருக்கேங்க. அத நல்லா நம்ம இந்த மாரி மசிச்சுட்டு, இது கூட சேர்த்துக்கணும். ரத்தத்த பொறுத்தவரைக்கும் நம்ம உப்பு சேர்த்தக்கூடாதுங்க. கடையிலேயே நமக்கு உப்பு போட்டு தான் குடுத்துருப்பாங்க. நீங்க பத்தலனா மட்டும் தான் போட்டுக்கணும். கரெக்ட்டா இருக்கும். அவிங்க போட்ட உப்போட அளவே கரெக்ட்டா இருக்கும். உப்பு சேர்த்தாம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லா பக்கமும் வர மாரி ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுறணும். இப்ப தட்டு போட்டு மூடி விட்டுறலாங்க. இது தண்ணிலாம் விட்டு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு, தண்ணி நல்லா விட்டுட்டு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப அப்பப்போ நம்ம தட்டு எடுத்துட்டு இப்படி கிளறி விட்டுறணும். இல்லன்னா அடி பிடிச்சிரும். இதோட தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டவ்லயே வச்சு நல்லா இந்த மாரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லாவே நமக்கு இன்னும் இருக்கு. கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா சுண்டட்டும். இப்ப தட்டு போட்டு மூடி விட்டுறலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, சுத்தமா தண்ணிலாம் இல்லாம நல்லா ட்ரையா நமக்கு வெந்து சூப்பரா கிடைச்சிருச்சு பாருங்க. கடைசியா தேங்காய் பூ தூவி நம்ம இறக்கிர்லாம். கொஞ்சமா மல்லி தழையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் பூ சேர்த்துட்டு, தேங்காய் பூ, மல்லி தழையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் வர மாரி ஃபுல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாரி கிளறிக்கோங்க. இல்லன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லா நமக்கு ட்ரை ஆயிடுச்சு இல்லைங்களா, அடி பிடிச்சிரும் அதுக்காக தான். செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றப்போ, வெறுமனவே பெசஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பொரியல் மாரி கூட வச்சு சாப்பிடலாம். உப்பு வந்து அவிங்க போட்ட உப்பே கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு பத்தல அப்படின்ற பட்சத்தில மட்டும் நீங்க வேணா கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுதுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.